வணக்கங்க. ஹரக்ஸ் செல்லுங்கள் ஹரக்ஸ் செல்லுங்க செல்லுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சி கொடி அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாரமாகவே கட்சி கொடி இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறோம் ஆகஸ்ட் 22 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து நிறைய பேர் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, என்ன கலராக இருக்கும், என்ன சின்னம் இருக்கும், அதில் என்ன இருக்கும், டிசைன் இருக்கும் எப்படின்னு ரொம்ப பேச்சு போயிட்டே இருந்தது. இதில் விஜய் அவர்கள் போட்டு ஒரு எல்லோ கலரில் விஜய் அவர்கள் ஃபோட்டோ போட்டு ஒரு கொடி கூட வந்தது 2 நாளைக்கு முன்னாடி. இதுவாக தான் கொடி இருக்குன்னு கூட பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனால் அது டம்மி கொடி மாதிரி தெரிஞ்சுது. அப்படியே போயிட்டு இருந்து இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு அந்த அளவுக்கு அவர் கொடி என்ன கொடி சொல்லி அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லியிருந்தாரு. பனையூரில் இருக்கிற அவரோட கட்சி அலுவலகத்துலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு 22ங்கிறது ஒரு ராசியான நாளாக என்னன்னு தெரியல. ஏன்னா அவரோட பிறந்த நாள் ஜூன் 22. அதே மாதிரி இன்றைக்கி ஆகஸ்ட் 22 அன்றைக்கி தான் இன்றைக்கி அவர் கொடியை என்னன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துகிறாரு. காலையிலேயே பனையூருக்கு அவங்க அப்பா அம்மா ஃபஸ்ட்டே வந்துடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க பண்ணுறதுக்கு பெற்றோர்கள் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அவங்க 2 பேரும் முதல்ல காலையிலேயே வந்துட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க முன்னாடியே போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்துட்டு ஸ்டேஜில் போய் முதல்ல உறுதிமொழி ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாரும் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அதில் விஜய் அவர்கள் உறுதிமொழியை படிக்கிறாரு. அவங்களும் திரும்ப படிக்கிறாங்க. படித்து முடிச்சு உறுதிமொழி ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் கட்சி கொடி போய் கட்சி கொடி ஸ்டேஜ்லேயே அறிமுகப்படுத்த இதான் கட்சி கொடி அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அந்த கட்சிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ரெட் கலர், கீழே ரெட் கலர், நடுவில் எல்லோ, அப்புறம் உள்ளார நடுவில் வாகை பூ அப்படின்னு சொல்லி இருக்குது. வாகைன்னா வெற்றி, அந்த பூ தான் இருக்குது. அந்த காலத்தில் ராஜாலாம் யூஸ் பண்ணுவாங்க வாகை மாலையெல்லாம், அந்த பூ இருக்குது. அதுக்கப்புறம் அது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 28 ஸ்டார்ஸ் இருக்குது. அந்த ஸ்டார்ஸில் ஒரு 23 ஸ்டார்ஸ் கிரீன் கலர், ஒரு 5 ஸ்டார்ஸ் ப்ளூ கலர். இதுதாங்க. அதுக்கப்புறம் 2 யானைகள் இருக்குது. அந்த பூவுக்கு சைடில் 2 யானைகள் போர் யானைகள் இப்படி பிளிரிட்டு நிற்கிற மாதிரி, அப்படியே போர் யானைகள் நிற்கிற மாதிரி பிள்ளிட்டு தூக்கிட்டு காலை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. இதுதாங்க கட்சி கொடி. இதுதான் அறிமுகப்படுத்துறாரு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் கட்சி கொடியை ஏற்றுறாங்க. ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஸ்பீச் கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது உங்களுக்கு பிப்ரவரி 2 அன்னைக்கு நான் கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்தேன். அதுலேருந்தே ரொம்ப எல்லாரும் ரொம்ப அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அது என்னன்னா மாநாடு, மாநில மாநாடு எப்போ நடக்கும், எங்கே நடக்கும் சொல்லி அதை பற்றியே தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க. அது கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கான ஏற்பாடெலாம் நடந்துட்டு இருக்குது. அது எங்கே எப்போ நடக்க போகுதுங்கிறத நான் சீக்கிரமே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அது விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற விக்கிரவாண்டியில் தான் நடக்க போகுதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டாக என்னன்னு தெரியல. அப்படிதான் சொல்றாங்க. அப்படி அது ஒரு விஷயம். அது முடிச்சதுக்கு என்ன சொல்றாரு, இவ்வளவு நாள் நமக்காக உழைச்சோம், இனிமே தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களோட உயர்வுக்காகவும் நம்ம உழைப்போம். அது இந்த கொடியை நான் கட்சி கொடியா பார்க்கல, தமிழகத்தின் வருங்கால தலைமுறைக்கான வெற்றிக்கான ஒரு கொடியா தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு வார்த்தைகளை நிறைய வெற்றிங்கிற வார்த்தை நிறைய வருது அவரு. ஸோ அது ஒன்று. அடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னா, இதை நான் சொல்லாட்டி கூட நீங்கள் உங்கள் உள்ளத்துலேயும் உங்கள் இல்லத்துலேயும் இந்த கொடியை நீங்கள் ஏற்றுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் அதுக்கான கரெக்டாக இந்த கட்சி கொடிலாம் ஏற்றுனா பர்மிஷன் வாங்கணும் போல இருக்குது. அந்த பர்மிஷன் வாங்கிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் மற்றவங்களோட தோழமை பாராட்டி இந்த கட்சி கொடியை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் தன்னம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி இங்கேயும் மறுபடியும் வெற்றி வருது அது சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் கட்சி பாடல் அறிமுகப்படுத்துறாரு. அதை விவேக் தான் எழுதியிருக்கிறாரு. தமன் மியூசிக் பண்ணிக்கிறார். ரொம்ப அருமையாக இருக்குது அந்த பாடல். கேட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு எழுச்சி மிக்க பாடலாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது ஒன்று. அடுத்தப்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரித்திரத்தின் புதிய திசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது பெரிய வரம். அப்படிப்பட்ட வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்து இருக்கும் நாள் தான் ஆகஸ்ட் 22, 2024 அப்படின்னு சொல்லி அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. அது முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியில் மொத்தம் இந்த கொடியில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த 28ங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, 28 மாநிலம் சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ் மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதை தான் குறிக்குது அந்த ஸ்டார்ஸ், 28 ஸ்டார்ஸ். அதில் 5 ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டார்ஸ், அது சவுத் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 5 ஸ்டேட்ஸை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல. நான் கேள்விப்பட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுதான் இதில் மொத்தம் 6 கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரெட்டு, அப்புறம் எல்லோ,
எல்லோ, கிரே, யானை வந்து கிரே, அந்த பூ வந்து வயலட்டு, அப்புறம் வந்து க்ரீனு, அப்புறம் ப்ளூ, மொத்தம் 6 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த கொடியை பற்றி. இந்த கொடி வந்து எப்படி அவங்க மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து எதை ரெஃபரன்ஸாக வச்சுன்னா புறநானூறு, அகநானூறு புறநானூறுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புறநானூறுலேருந்து அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் வந்து இந்த கொடியை வந்து அவங்க செஞ்சு மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்னா அதில் வந்து வாகை திணைன்னு இருக்குது. அதில் வந்து அரச வாகை அப்படிங்கிற உள்ள பாடல் குறியீட்டிலேருந்து தான் இதை எடுத்துக்கிறாங்க. அந்த பாடலில் வந்து என்ன வருதுன்னா, போர், அதில் வந்து வெற்றி, போர்க்களம், யானையை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க இதில் போரில், அப்புறம் வந்து அதை வந்து எப்படி பயன்படுத்திருக்கிறாங்க, அதை வெற்றி பெற்று அரசர் வந்து வாகை சூடுவது, இதெல்லாம் வந்து அந்த பாடலில் இருக்குது. ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சா இந்த கொடியை வந்து அவங்க வந்து வாகைப்பூ இந்த இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, எல்லாம் யானை இதெல்லாம் அதை வச்சு ரெஃபரன்ஸாக வச்சு அந்த கொடியை வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன்னா அது மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த காலத்தில் வந்து ராஜா வந்து வரப்பயே வந்து உங்கள் கழுத்தில் வந்து வெற்றி பெற்றிருந்தாருன்னா வந்து வாகை பூவில் வந்து மாலை போட்டிருப்பாராம். அதை வச்சே வந்து மக்கள்லாம் நினைப்பாங்க போரில் வந்து அரசர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு தெரியுமா. அந்த வாகை மாலை போட்டிருந்தோம்னா வெற்றி பெற்றாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி வாகைனாவே வெற்றி, அந்த வெற்றி அந்த பூவில் வந்து மாலை போட்டான்னா வெற்றிக்கான மாலை தான் அது வாகை மாலைங்கிறது. ஸோ அதை வச்சு தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரில. இது அவ்வளோதாங்க. இது மாதிரி கட்சி கொள்ள ஆரம்பிச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்குறாங்க, அவங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்கள் அப்பா தேங்க்ஸு, அம்மா தேங்க்ஸு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு பேச்சு. இதான் முடிஞ்சதுங்க. இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இவங்க அம்மா வந்து ஒரு ஸ்டேஜில் முடிச்சுட்டு வர்றப்ப அவங்க அம்மா கை அப்படி பிடிக்கிறப்ப இவர் வேகமாக போயிடுறாரு. அதோட அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி முகம் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற சில மீடியாலாம் வந்து நியூஸ் எப்படின்னா, அம்மா வந்து அவங்களை பார்க்குற மாதிரியும் இவர் வந்து அம்மா உதாசீனப்பட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மீடியாவில் வருது. நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து இந்த இது பண்ணப்பன்னு நினைக்கிறேன், அந்த பசங்களுக்குலாம் +2 10th மார்க் நல்லா வாங்கினவங்களுக்குலாம் ஒரு அவார்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனில் நினைக்கிறேன். அதுலேருந்து தெரில, அதில் விஜய் அவர்கள் போகிறப்ப ஒருத்தவங்க காலில் விழுந்திருப்பாங்க ஒரு லேடி. அதை உடனே என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், ஒருத்தர் வந்து காலில் விழ சொல்லி இப்படி சொல்கிறாரு, அவங்கள சொல்கிறாரு, அதனால் அந்த அம்மா விழுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த லேடியே சொல்லியிருந்தாங்க, நான் அப்படிலாம் இல்லைங்க, நானே தான் பண்ணேன், யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன விஷயம், ஏன்னா எப்பவுமே வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தோட கெட்ட விஷயம் தான் மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகும். புரியுதுங்களா, நெகட்டிவ் தான் ரொம்ப போகும். அதனால் போடுறாங்களோ என்னவோ தெரியல. இது மாதிரி ஒரு சின்ன விஷயம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து இப்படி கையை கேஷுவலாக பிடிக்கிற ஒரு உதறி விட்டு கூட போகல, கேஷுவலாக போகிறாரு, உங்கள் அம்மா பிடிச்சது கூட தெரிஞ்சிருக்காது, இல்லை ஒரு நிமிஷம் வரமா அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். என்ன சொன்னால் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு சின்ன எங்கடா வரும், ஏதாவது வரும், மிஸ்டேக் வரும், அதை பிடிச்சி போடலாங்கிற மாதிரி பார்த்துட்டு இது ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி சிலதெல்லாம் போடுறாங்க. எதுக்குன்னு தெரில. அது என்ன இப்போ கட்சி கொடி வருதா, ஒருத்தர் வராங்களா, அவங்க கட்சியை பற்றி பேசுகிறாங்களா போகிறாங்க, அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா நம்ம தப்பு கிடையாது. ஆனால் வந்து அவங்க பர்சனல் இப்படி நடந்து அப்படி நடந்து போடுறது நாகரிகமாக தெரியல எனக்கு. அது மாதிரி சில மீடியாலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து கட்சி வந்து மீட்டிங் எப்படின்னு அடுத்த மாதம் எங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்தோடனே இப்போ வந்து கோட் படம் நடந்துட்டு இருக்கனால கொஞ்சம் இதாக இருந்தார். கோட் படம் முடிஞ்சு ரிலீஸ் வரப்போகுது. அடுத்த படம் வந்து கடைசி படம்னு சொல்கிறாங்க. அதை வந்து வினோத் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அது அடுத்த மாதம் அது ஆரம்பிக்க போகுது. அடுத்த படம் வந்து லாஸ்ட் படம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி வந்து இவர் இன்பிட்வீன் வந்து ஒரு கட்சி மாநாடு எல்லாமே நடத்தி எல்லாம் பண்ணுறான்னு இருக்காரு. அதான் வந்து இவ்வளோ கோடி 200 கோடி வந்து எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தர் பீக்கில் இருக்கிறாரு. அதை விட்டுட்டு அப்படியே அரசியலுக்கு வர வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வராருன்னா இது எவ்வளோ பெரிய உண்மையிலேயே வந்து ஒரு மக்களுக்கு வந்து நன்மை பண்ணணும்னு உண்மையிலே ஒரு எண்ணம் இருக்குது, தமிழ்நாட்டை உயர்த்தணும் ஒரு எண்ணம் இருக்குது, அதுக்காக தான் வந்திருக்கிற மாதிரி தான் தோணுது. வேறு வந்து ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறோம். நீங்களும் அதான் எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த மாதம் மாநாடு எப்போன்னு சொல்லிட்டு அது என்ன பேசுகிறாரு என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.